கிறிஸ்துவை எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமைகள் புரியும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியாருடைய திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதாக பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டாக, நிறைவின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள இறைவரிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே நான் உங்களோடு சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 7-11 வரை உள்ள இறை வசனங்கள். இந்த நற்செய்தியை நாம் 2 பிரிவாக பிரித்து சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக திருமுழுக்கு யோவானினுடைய சாட்சியம் பகரவே நம் அனைவரையும் அழைத்திருக்கின்றார் இறைவன் என்று நாம் நன்றாகவே தெரியும். ஆண்டவருடைய படைப்பையும், ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய இரக்கத்தையும் குறித்து எல்லா மக்களுக்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற செய்தியோடு தான் திருமுழுக்கு யோவானும் சரி, ஆண்டவர் இயேசுவும் சரி தன்னுடைய வாழ்வின் பயணத்தை துவங்குகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து, அவருடைய பகிர்வை நமக்கு கொடுத்து, அந்த பகிர்வுக்கும் அன்புக்கும் நாம் சாட்சியமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு முக்கியமான ஒன்றாக இருப்பது. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் சாட்சியம் பகிர்தல், சான்று பகிர்தல் என்பது நம்முடைய வாழ்வோடு மிக முக்கியமான ஒரு தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதலாவது பகுதியிலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்காக உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகிர்கின்றார். என்ன சான்று பகிர்கின்றார்? இந்த இயேசுவினுடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, நான் மெசியா அல்ல. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பற்றியோ அல்லது குறிப்பாக திருமுழுக்கு யோவானை திருத்தி நீதான் மெசியாவா, நீதான் இயேசுவா என்று கேட்ட பொழுது, நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி உண்மைக்கு சான்று பகர்கிறார். ஏனென்றால் இந்த திருமுழுக்கு யோவான் நற்செய்தி, அதாவது எல்லா மக்களும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி பாவ மன்னிப்பை குறிக்கக்கூடிய அந்த திருமுழுக்கை கொடுக்கின்ற பொழுது எல்லோருமே நினைத்து பார்த்தார்கள், இவர் ஒரு மெசியாவாக இருக்கக்கூடுமோ என்று. ஆனால் அவர் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தன்னை பற்றி அவர் அறிமுகம் செய்திருக்க முடியும். நான் தான் மெசியா, நான் தான் வரவிருக்கிறவர் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் திருமுழுக்கு யோவான் அவ்வாறாக செய்யவில்லை. நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறாரே மெசியா, அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று நன்மையாக சொல்கின்றார். இதுதான் மிக முக்கியமானது. நாம் கடவுளுடைய பணியை செய்ய வந்திருக்கோம் என்றால் நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடாது. நாம் ஒரு கருவிகள். நாம் உண்மை கருவிகளாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையும் இந்த மீட்பராக இயேசு கிறிஸ்து இந்த மாட்டுக்குட்டியை பிறந்திருக்கின்ற இயேசுவை குறித்து நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். என்றால் இளைஞர்களும் அதைத்தான் சென்றார்கள். இயேசு பிறந்த பிறகு இளைஞர்கள் அந்த பிறந்த இயேசுவை காண வந்த அவரை பார்த்து நெடுஞ்சாண்டையாக விழுந்து அவரோடு இந்த அன்பை பகிர்ந்து கொண்டு மீண்டுமாக எழுந்து போகின்ற பொழுது துணியை குறித்து கொண்டு பறைசாற்றி கொண்டு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு, நாங்கள் மீட்பரை கண்டுவிட்டோம், உங்களுடைய கண்கள் பேறு பெற்றவனாக இருக்கிறது, எனவே நீங்களும் அந்த நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை, அருளை, இரக்கத்தை எல்லா இடங்களுக்கு சென்று அவர்கள் போதித்து வந்தார்கள். அதுதான் இந்த அன்புக்கு சாட்சி. இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். அந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய கடவுளுடைய எல்லாமுள்ள இறைவனுடைய வார்த்தையை பாருங்கள், இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள மைந்தன் மெசியா. எப்படி திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தாரோ அந்த சான்றை இன்னும் ஆழமாக எல்லோரும் நம்ப வேண்டும் என்பதற்காக இவர்தான் மெசியா என்று தந்தை கடவுளின் ஒரு சான்று பகர்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்க வருகின்றார். இந்த இயேசு கிறிஸ்து தான் உங்கள் அனைவரையும் மீட்க வந்திருக்கிறார் என்று சொல்லி தந்தை கடவுள் இவரை மகன் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், பல இடங்களிலே இவர்கள் இருவரும் ஒரு சில என்னை காண்போது தந்தையை காண்கிறார்கள், தந்தையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், அவர்தான் நான் என்று ஆண்டவர் இயேசு தன்னையே வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த சாட்சியத்துக்கு உண்மை என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக என்பித்து காட்டுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டில ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பை, அருளை நாம் பகிர்ந்து கொள்ளவும், அந்த பகிர்வு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக சாட்சியும் பகிர்வுடைய வாழ்வாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ தொடர்ந்து
இந்த நாளை நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டிலே வாழ்வதற்கு எல்லாம் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.